Welcome to Nivin's Cooking. Hello friends, இந்த வீடியோவில் டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன நெத்திலி மீன் போட்டு தாங்க குழம்பு செஞ்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து எல்லாருக்குமே பொதுவாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. ஏன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெத்திலி மீன். இது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே உள்ள தலை வால் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எல்லா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். வெந்தயம் காய்ந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, ப்ரௌன் ஆகுற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா விடாமல் கலரிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது கொஞ்சமாக ஆறின உடனே எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளோதாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டில் சேர்த்ததுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட்டை பார்த்துக்குங்க. உப்பு இல்லைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு நல்லா சுடுனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் எல்லாமே வந்து மேலே பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் நீங்கள் வந்து மீன் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா மீன் வந்து தனித்தனியாக உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் மீனை ஆட் பண்ணுறேன். மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
குழம்பை வந்து திரும்ப கொதிக்க வைக்கக்கூடாது. மீனை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே வந்து அந்த மீன் வந்து நல்லாவே வெந்துடும். மீன் போட்டதுக்கப்புறமா குழம்ப எப்பவுமே கொதிக்க விடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிவின்ஸ் குக்கிங்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.